இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த லாக்டவுன் காரியத்தினால் தொடர்ந்து ஃப்ரைடே ஃப்ரைஸ் ஃபெல்லோஷிப்பில் உங்களை சந்திக்க முடியவில்லை என்றாலும் இந்த இணையதளத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நான் கடந்து போகிறோம். இருக்கிற ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல ஆண்டவரே மாலவழி காயமக்க நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே மனுஷ சத்தத்தை நாங்கள் கேட்கலப்பா, ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு லீதியாளின் இருதயத்தை திறந்த என் ஆண்டவர் எங்கள் எல்லாருடைய இருதயங்களை திறக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மீண்டும் ஒரு விசு கூட எங்களை இந்த இணையதளத்தின் மூலமாய் வாழ்த்துவதில் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நான் கடந்து போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 18வது வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன். என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு தலைவர்களும் தடுமாற்றங்களும். இன்றைக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நீங்களே நானும் ஒருவேளை தடுமாற்றமான சூழ்நிலையில காணப்படலாம். ஒரு கொரோனான்ற வைரஸ் ஒருவேளை கொஞ்ச நாள்ல மறைஞ்சு போகணும்னு யோசித்தோம். இந்த லாக்டவுன் கொஞ்ச நாள்ல மறைந்து போகணும்னு யோசித்தோம். ஆனா இது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. எப்படி இருக்குமோ, ஒருவேளை பலவிதமான பாதிப்புகளை சந்திச்சு ஒரு நம்ம விசுவாச வாழ்க்கை கூட ஆவிக்குரிய வாழ்க்கை கூட தடுமாறுகிற ஒரு நிலையை நீங்க இருக்கிறத போல காணப்படலாம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட சில காரியங்களை பேச விரும்புகிறார். தலைவர்களும் தடுமாற்றங்களும் என்ற தலைப்பின் கீழே ஒரு சில காரியங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, லூக்கா 1:18 நம்ம வாசித்தோம். சகரியாவை பற்றி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியா எப்படிப்பட்டவனா இருந்தான்? அதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 5வது வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாமே. யூத தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத். அருமைய தேவ பிள்ளைகளே, சகரியா என்பவன் யார் என்றால் ஒரு ஆசாரியன். ஆசாரியன் யார்? தேவனுக்கு பணிவிடை செய்கிறவர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், அவர்கள் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். அது மாத்திரமில்லாம அதே லூக்காவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியாயங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தாங்க. எப்படிப்பட்ட அப்ரிசியேஷன் பாருங்களேன். அருமையான தேவ பிள்ளைகளே, சகரியா குறித்து அவருடைய மனைவியாகிய எலிசபெத்தை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? அவர்கள் சாதாரணமானவர்கள், அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஆசாரியர்களாக இருந்தார்கள். அவருடைய சாட்சி எப்படிப்பட்டதா இருந்தது? நான் இங்க வாசிக்கிறேன். அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றம் மற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் இட்ட கற்பனைகளின் படியையும் கட்டளைகளின் படியையும் அப்படியே நிறைவேற்றினார்கள். அது மாத்திரமில்லாம குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள். ஆமென். அது மாத்திரமில்லாம தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தார்கள். எப்பா எப்படிப்பட்ட சாட்சி பாருங்க. கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவர்கள், நியமங்களை கைக்கொள்ளுகிறவர்கள், குற்றம் சாட்டப்படாதவர்கள், கர்த்தரிட்ட
அத்தனை காரியங்களையும் சரியாய் செய்து முடிக்கிறவர்கள், அப்பேற்பட்ட விலையேற பெற்ற தேவ மனுஷர்கள். அல்லேலூயா. சகரியா சாதாரணமானவர்கள். சகரியா கட்டளையின்படி, நியமங்களின்படி, கர்த்தர் கட்டளையிட்ட எல்லா காரியத்தையும் செய்து முடிக்கிற ஒரு நல்ல தலைவனாய் இருந்தார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அது 8வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்ததியில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், தேவனுடைய சன்னதியில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிற சீட்டை பெற்றான். இப்போது சகரியா என்ன செய்கிறான்னா, அவன் தேவனுடைய பிரசன்னத்துக்கு போகிறான், தேவனுடைய சன்னதிக்கு போகிறான், தேவனுக்கு அங்கு தூபம் காட்டுகிறான், தேவனை ஆராதிக்கிறான், தேவனை பணிந்து கொள்ளுகிறான், தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று, கர்த்தருடைய தூதன் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஏற்கனவே பார்த்தோம், சகரியா வயது சென்றவனாய் கிழவனாய் இருக்கிறான், எலிசபெத்தும் வயது சென்றவளாய் இருக்கிறார்கள். இவங்க 2 பேருக்கும் பிள்ளை இல்லை, மலடியா இருக்கிறாங்க. அவங்க பல ஆண்டுகள் ஒருவேளை ஜெபித்துக் கொண்டிருந்திருக்கலாம். அங்க 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, சகரியா பல வருஷமா ஒருவேளை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம், எலிசபெத் பல வருஷமா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் ஒரு நாள் அவன் விண்ணப்பத்திற்கு பதிலை தருகிறார். அவங்க சொல்றாரு, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவே, உன் மனைவியாக எலிசபெத் கர்ப்பம் தரிப்பாள், அவர் குமாரனை பெறுவாள், அவருக்கு யோவான் என்று பெயரமிடுவாய் என்று சொல்லி திட்டம் தெளிவுமாய் தூதன் பேசுகிறான். ஹல்லேலூயா. ஆக்சுவலா சகரியா என்ன செய்திருக்கணும், அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை, அந்த தூதனுடைய வார்த்தையை அப்படியே பெற்றுக்கொண்டு சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லித்திருக்கணும். ஆண்டவரே உமக்கு நன்றி வாழ்த்துதலை சொல்லின தூதனுக்கு முன்பாக ஆண்டவரை கனப்படுத்திக்கணும். ஓ, இத்தனை ஆண்டுகள் நான் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறார், இத்தனை ஆண்டுகள் நான் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் வந்திருக்கிறது, அப்படி என்று சொல்லி ஆண்டவரை துதித்து ஆர்ப்பரித்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டிய சகரியா அங்க என்ன செய்கிறார் என்று சொன்னா 18வது வசனத்துல நம்ம வாசித்தோம். அங்க மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன். பாருங்க, ஒரு நல்ல ஆசாரியன், ஒரு நல்ல தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிறவன், தேவனுடைய நியமங்களின் படி செய்கிறவன், அது மாத்திரம் இல்லாம அவர் குற்றம் சாட்டப்படாதவன், அது மாத்திரம் இல்லாம அவனுக்கு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரிட்ட எல்லா காரியத்திலையும் சரியாய் செய்து முடிக்கிறவர். ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நல்ல சாட்சியுள்ள அந்த தேவ மனிதன் கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அவனுக்குள்ள அதை ஏற்றுக்கொள்ளுகிற, அதை நம்புகிற விசுவாசம் இல்லாம போயிற்று. ஹல்லேலூயா. கடந்த வாரம் நான் பேசும்போது உங்களோட நான் சொன்னேன், கடந்த வாரத்துல நம்பிக்கை குறித்து நான் பார்த்தோம், நம்பிக்கையினால் உண்டாகிற ஆசீர்வாதங்களை பார்த்தோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இங்க சகரியா சொல்லுகிறா, நான் என்ன பண்ணாக்கா, ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு எதினால நம்புவேன். ஏன்னா அவருக்கு அவருடைய நிலைமை தெரியும். அவனோ கிழவனாய் இருந்தான், எலிசபெத்தோ வயது சென்றவளா இருந்தார். பிசிக்கலி அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, சரீர பிரகாரமாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிழவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும், வயது சென்றவர்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அருமையான தேவைப்படல. ஆனால் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை அவர் சரியா புரிஞ்சு கொள்ளாதிருந்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் இப்படியேப்பட்ட ஒரு கேள்வி கேட்கிறான், இதை நான் எதினால் அறிவேன். 19வது வசனம் 20வது வசனம் கூட வாசிக்க கேட்கலாம். வாசிங்க பார்க்கலாம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னதியில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். உனக்கு நற்செய்தி
செய்தியை அறிவிக்க வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகளை சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் என்றான். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான சூழ்நிலை. இங்க அநேக நாள் அவன் ஜெபம் பண்ணியிருப்பான். ஏன்னா வசனங்க தெளிவா சொல்லப்படும், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று. இப்ப ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு, அதை சரியா அவன் ரிசீவ் பண்ணல, அவன் சரியா அதை பெற்றுக்கொள்ளவில்லை. அவனுக்குள்ள விசுவாச குறைவு இருந்தது. தேவ பிள்ளைகளே, அங்க தூதன் சொல்றாரு, உனக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்த, நீ கிழவன் தான், நீ வயதை சென்றவள் தான், ஆனாலும் உனக்கு கர்ப்பம் தரிக்கப்படும், உனக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாகும் என்று ஒரு நல்ல செய்தியை, குட் நியூஸ் எடுத்துட்டு வந்தான். அந்த குட் நியூஸை விசுவாசிப்பதற்கு, நம்புவதற்கு சகரியா மிஸ் பண்ணிட்டாரு. ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொன்னேன், இவர் நல்ல ஆவிக்குரிய தலைவர், நல்ல ஒரு ஆசாரியர், தேவனுக்கு பயப்படுகிறவன், நியமங்களை கட்டளைகளை கை கொள்ளுகிறவன், குற்றம் சாட்டாதவன், ஜெப வீரன், கரெக்ட். ஆனா அவருக்குள்ள விசுவாசம் குறைவா இருந்தது. அங்க தூதன் சொல்றாரு, நீ இதை விசுவாசியாதபடினா பிள்ளை பிறக்கிற வரையிலும் நீ ஊமையா இருப்ப. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு நாம ஜெப வீரராயிருப்போம், ஆராதிக்கிறவர்களாயிருப்போம், வேதத்தை பலமுறை வாசிக்கிறவர்களா இருப்போம், எல்லா காரியங்களும் செய்கிறவர்களா இருப்போம், நல்ல அவர் ஆவிக்குரியர்களா இருப்போம். ஆனால் விசுவாசம் நமக்குள் எப்படி இருக்கிறது? நிறைய நேரம் சில தீர்க்க தரிசனங்கள் வார்த்தைகள் வரும்போது, நிறைய நேரம் கர்த்தருடைய வார்த்தை பட்சமா உங்களுக்கு வரும்போது, நிறைய நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவர்களோடு பேசும்போது, அதை நம்ம விசுவாசிக்கிறோமா? அதை நம்ம நம்புகிறோமா? நமக்குள்ள ஒரு அவிசுவாசம், என்ன கொண்டா கர்த்தர் செய்ய போறாரு, எனக்காவது நடக்க போகுது, என் வாழ்க்கை நானெல்லாம் அதை யோசிக்கவே இல்லையே, இது என் திராணிக்கு மிஞ்சுதாச்சே. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அவிசுவாசத்தினால் ஆண்டவரை நாம் தரக்குறைவாக்கிடுறோம், ஆண்டவருடைய வல்லமையை நாம் கீழ்ப்படுத்தி விடுகிறோம். தெரியுங்களா உங்களுக்கு? அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய அவிசுவாசத்தினால ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய மகத்துவமான காரியங்களை நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. ஆண்டவரை ஒரு நாள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. பிரதர், எப்படி பிரதர் நீங்க சொல்றீங்க, நான் போய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவேன்னா? அருமையான தேவ பிள்ளையே, உனக்குள்ள அவிசுவாசமான எண்ணங்கள், அவிசுவாசமான யோசனைகள், அவிசுவாசமான காரியங்கள் வரும்போது நீங்க உங்களை அறியாமையே ஆண்டவரை அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அப்படின்னா ஆண்டவருடைய வல்லமைகளை குறைக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவ பிள்ளைகளே, சகரியா அப்படிதான் நல்ல ஆசாரியன், ஆனா அவனுக்குள்ள அவிசுவாசம் இருந்தது. அங்க தூதன் தெளிவா சொல்றாரு, உனக்குள்ள அந்த நீ விசுவாசியாதபடினால், நீ அதை நம்பாதபடினால, அது கர்த்தருடைய வார்த்தைய, நற்செய்திய, குட் நியூஸ நீ 100% அக்செப்ட் பண்ணாதனால நீ பிள்ளை பெறலாம் ஊமையா இருப்பாய். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரம் ஏன் அற்புதம் நடக்கல? நிறைய ஜெபம் பண்றேன் பிரதர், நிறைய இதுக்காக உபவாசம் பண்றேன், பல ஆண்டுகளை காத்திருக்கிறேன், ஆனா இந்த அற்புதம் நடக்கல. ஏன்? ஏதோ ஒரு அவிசுவாச குறைச்சல் உங்களுக்குள்ள இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசித்து பாருங்க, சகரியா ஒரு நல்ல ஆவிக்குரிய தலைவர் தான், அவருக்குள்ள சின்ன ஒரு தடுமாற்றம் இருந்தது. என்ன தடுமாற்றம்னா விசுவாச தடுமாற்றம். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அங்க தூதன் சொல்றாரு, என்னன்னாக்கா, நீ விசுவாசியாதபடியினால், நீ இதை சரியா நம்பாதபடியினால என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, பிள்ளை பிறவர்களும் நீ ஊமையா இருப்பாய். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தை ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. தடுமாற்றங்கள் வரும், சோதனைகள் வரும், பலவீனங்கள் வரும். இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு ஒருவேளை இந்த கடந்த வர நாட்களை நாம திரும்பி பார்க்கும்போது பயங்கரமான சூழ்நிலைகள் தான். தேவ பிள்ளை, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தை ஒரு நாள் விட்டு விடாதீங்க. வேதத்தில் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆமென். விசுவாசத்தை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். விசுவாசம் என்றால் என்ன? வாட் இஸ் த ஃபெய்த்? ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொல்லுகிறார், தேவன் பேரில் வைக்கும் தனிப்பட்ட உறுதியான நம்பிக்கை. தேவன் பேர்ல வைக்கும் தனிப்பட்ட உறுதியான நம்பிக்கை. நான் ஆண்டவர் 100% நம்புகிறேன். ஒரு தேவ மனுஷன் எப்படியாவது அந்த ஃபெய்த்துக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கிறார். தேவன் பேர்ல வைக்கிற தனிப்பட்ட உறுதியான நம்பிக்கையா. ஹல்லேலூயா. உறுதியான நம்பிக்கை இருக்கணும். ரெண்டாவதுங்க சொல்லப்பட்டிருக்கு, அருமையான தேவ பிள்ளையர், வேதத்துல நிறைய நம்ம வாசிக்கிறோம்.
ரோமர் 1:17 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 11:40 விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எபிரேயர் 11:6 நாம் வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி என்றால் விசுவாசிக்கு ஒரு ஆவிக்கிற வாழ்க்கைக்கு ஒரு அடிப்படை தகுதி என்னன்னாக்கா விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்கணும்? முழு மனதோடு 100%, 100% ஆண்டவர் விசுவாசிக்கணும். ஆமே. விசுவாசத்துக்கு வேதத்தில் வாசிக்கிறோம், எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம் என்றால் என்ன? வாட் இஸ் த ஃபெய்த்? வேதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 11:1 வாசிங்க பார்க்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆமென். விசுவாசம் நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயம். இப்ப நான் ஒரு பொருள் நான் பார்க்கல, ஒரு காரியத்தை நான் பார்க்கல, ஆனா கர்த்தர் சொல்லினார் அப்படியே நம்புவது. இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப இந்த டேபிள் மேல 1 லட்சம் ரூபாய் இருக்கிறது, ஆனா இங்க 1 லட்சம் ரூபாய் இல்ல. ஒரு தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, இல்ல ஆண்டவர் என்ன உணர்த்துகிற இந்த 1 லட்சம் ரூபாய் எடுத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லி. அருமையான தேவப்பிள்ளைகளே, அப்ப என் விசுவாச பார்வையில விசுவாச செய்கை கொண்டு அங்க இல்ல, ஆனாலும் அதை நான் ரிசீவ் பண்றேன், எடுத்துக்கொள்ளுகிறேன். ஒருவேளை இப்போ அது என் கண்ணுக்கு தெரியல, ஆனா முழுமையாய் நான் விசுவாசிக்கும் போது ஒரு நாள் கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. அதை காணல, நம்ம பார்க்கல, நம்ம பார்க்கல, ஆனா அதை நம்ம விசுவாசிக்கிறோம் பாருங்க, நம்புற பாருங்க, அதான் ஃபெய்த். ஹல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளைகளே, பல ஆதாரங்கள் வேதத்துல நம்ம வாசிக்கிறத பார்க்கிறோம். ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17-19 வாசிங்கன்னா ஆபிரகாமை குறித்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கும். இந்த வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாமே. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவு இல்லாது இருந்த போதும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதற்கு நம்புவதற்கு ஏதும் இல்லாது, அப்படின்னா சான்ஸே இல்ல. ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவப்பிள்ளை, தொடர்ந்து 19 வசனத்தை கூட வாசிக்கும் போது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். That is the faith. அருமையான தேவப்பிள்ளைகளே, ஆபிரகாம் சரீரம் செத்து போயிற்று, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிற்று, அவன் அதை எண்ணாதிருந்தான். ஹல்லேலூயா. சகரியா நல்ல ஆசாரியன் தான். சகரியா கர்த்தருடைய கற்பனைகளை நியமங்களை கை கொள்ளுகிறவன் தான். சகரியா ஒரு குற்றமும் சாட்டப்படாதவர் தான். சகரியா கர்த்தரிட்ட எல்லா காரியத்திலும் சரியாய் செய்கிறது தான், நீதியுள்ளவர் தான். ஆனா அவருக்குள்ள அந்த விசுவாசம் என்பது குறைந்திருந்தது. ஆமென். இங்க ஆபிரகாம் சொல்றாரு, சரீரம் செத்து போயிற்று, கர்ப்பம் செத்து போயிற்று, ஆனா அவன் என்னாது இருந்தான். ஏனா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையில்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. அதனாலதான் இன்னைக்கு வரலாம் ஒரு விசுவாசிகளின் தகப்பன் என்னப்படுகிறார். அருமையான தேவப்பிள்ளைகளே, நம்ம விசுவாசத்துல தடுமாற்றங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, சில அசைகிற சூழ்நிலைகள் வரும்போது சோர்ந்து போகாதீங்க, விசுவாச விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. முதலாவது இங்க சகரியாக்கு ஒரு தடுமாற்றம் உண்டானது. என்ன தடுமாற்றம்னா விசுவாச தடுமாற்றம். He is a very good leader. He is a very good priest. ஒரு நல்ல தேவனுக்கு பயந்து தேவனுக்காக ஊழியம் செய்கிற, தூபம் காட்டுகிற மனுஷன் தான். ஆனா அவருக்குள்ள ஒரு அவிசுவாசமான காரியங்கள், அந்த விசுவாச தடுமாற்றம் வருது. அந்த விசுவாச தடுமாற்றம் தான் அவனை ஊமையாக்கி வைத்தது. தேவ பிள்ளைகளை ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்குள்ள தேவன் மேல வைக்கிற விசுவாசம் குறைவு இருக்குமானால் சில காலங்களை பெற்று நீங்க அனுபவிக்கின்ற ஆசீர்வாதங்கள் தடைபடும். உங்க ஆவிக்கிற வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு சில காரியங்கள் தடைபடும். இங்க சகரியா பிள்ளை பெறுகிறவர்களும் ஊமையா இருந்தானா? தேவ பிள்ளையில நம்ம விசுவாசம் சரியாகிறவர்களும் ஆண்டவரை சில நேரத்தில் அற்புதங்களை செய்ய முடியாது.
அருமையான தேவ பிள்ளைகளே, மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போமானால், இயேசு அங்க ஒரு காரியத்தை சொல்வார். தாம் பிறந்து வளர்ந்த நாசரேத்துல ஆண்டவரால் ஒரு சில அற்புதங்களை செய்ய முடிந்தது. ஏனென்றால் அவருடைய அவிசுவாசத்தினால் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிக்க கேட்கும். மார்க் 6:4 வாசிங்க பார்க்கலாம். இயேசு அவர்களை நோக்கி தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலே தன் இனத்தாரிலும் தன் வீட்டாரிலுமே வென்றி வேறெங்கும் கனவினம் அடையான். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதை அன்றி ஒரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுகிறார். பாருங்க, இயேசு பிறந்த இடம், அந்த ஊர் எப்படி இருக்கணும்? விசுவாசம் நிறைந்து இருக்கணும். ஆனா அந்த இடத்துல அவர் யாரு? தச்சன் மகன் தானே. அவர் யாரு? யோசேப்பு மரியாதை மகன் தானே. அவர் யாரு? அப்படி சாதாரணமா இயேசுவை பார்க்கறாங்க. அவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை. ஆனால் தான் சில அற்புதங்கள். ஆனா கலிலேயா பார்த்தோம், அநேக அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறார். தேவ பிள்ளைகளே, எனக்கு நமக்குள்ள விசுவாசம் குறையும் போது அற்புதங்களை காண முடியாது. ஆமென். விசுவாசத்தினால் ஆபிரகாம் சந்ததிகளை சுதந்தரிக்கிறார். வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலத்தை போல பெருக பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர் அப்படியே ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உங்க சந்ததி பெருகணுமா? உங்க இன்னொரு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமா? தேவ பிள்ளையே, நீங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். ஆமென். நீங்க நல்ல ஆவிக்குரிய பிள்ளைங்களா இருப்பீங்க. ஜெபிக்கிறவர்கள் தான், வேதத்தை வாசிக்கிறவர்கள் தான், எல்லாம் கரெக்ட் தான். ஆனா விசுவாச குறைவு இருக்கும்போது நாம் பெரிய காரியங்களை எதிர்பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. இங்க சகரியா இஸ் a very good leader. ஆனா அவருக்குள்ள ஒரு தடுமாற்றம் இருந்தது, விசுவாச குறைவு. தேவ பிள்ளைகளை, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசிக்கு விசுவாசம் மிக 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 அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நம் விசுவாசத்துல உறுதியா இருப்பது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ விசுவாச வாழ்க்கை மிக மிக முக்கியமானது. விசுவாசத்தை குறித்து அநேக சத்தியங்களை அறிந்திருக்கிறோம், அநேக காரியங்களை பேசிக்கொண்டே போகலாம். இன்னைக்கு விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைக்க முடியும். நீ விசுவாசத்தால் தேவனை மகிமை காண்பாய் என்று வாசித்தோம். தேவ பிள்ளைகளே, அப்ப விசுவாசத்தில் நாம் உறுதியா இருக்கணும். ஹல்லேலூயா. அதன் பிறகு நடக்கிற காரணம், எலிசபெத் கர்ப்பம் தரிக்கிறார். அந்த பிள்ளை தான் வளர்ந்த ஒரு பெரிய தீர்க்கதரிசியா மாறுகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்போ நாம் விசுவாசத்துல உறுதியா இருப்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது இன்னொரு நபரை கூட நாம் பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தடுமாற்றம். ஆதியாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 25:31 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இங்க ஒரு இன்னொரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசா இங்கே ஒரு பெரிய தவறை செய்கிறார். என்ன தவறு செய்கிறார்? அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுகிறான். சேஷ்ட புத்திர பாகம் என்பது என்ன? ஒரு மூத்த மகனுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். முதல் மகனுக்கு, ஒரு குடும்பத்துல பிறக்கிற முதல் மகனுக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகம் இருக்குமா? அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை உடையவர்கள் எல்லாவற்றிலும் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்வாங்க. நன்மையை கொடுக்கணும்னா அந்த சேஷ்ட புத்திர பாகம் முதல் மகனுக்கு அது இரட்டிப்பாய் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை, ஒரு ஸ்தானத்தை இந்த ஏசா என்ன செய்கிறன்னா ஒரு பசியினால அங்க விற்று போகிறதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு கூழ் காசிட்டு இருக்கிறார். யாக்கோபு பாருங்க, ஒரு பயங்கரமான வஞ்சகன் உள்ள மனுஷன். யாக்கோபு என்னாலுமே எத்தன் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த யாக்கோபுக்கு இடத்துல போயிட்டு அந்த கூழு கேட்கிறான். அப்போது அவன் என்ன சொல்லுகிறான்? அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுக்குறியா? இப்ப நான் சாக போறேன், எதுக்கு இந்த சேஷ்ட பாகம் சொல்லி ஒரு அற்ப கூழுக்காக ஏசா விலையேற பெற்ற ஸ்தானத்தை, அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் விற்று போடுகிறான் என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும்
கர்த்தர் ஒரு பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கிறார். நீங்களும் நான சாதாரணமான தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அந்தஸ்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசி என்ற ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கிறார். நீதிமான் என்ற ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கிறார். பரிசுத்தவான் என்ற ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கிறார். ஆமென். தேவனுடைய வலது பார்சத்தில் உட்காரர்கள் என்கிற ஒரு அந்தஸ்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய அற்பமான காரியத்துக்காக, நம்முடைய ஆசைகளுக்காக, நம்முடைய இச்சைகளுக்காக இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஸ்தானத்தை இழந்து போகிறீங்களா? தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீங்க ஒரு ஜெப வீரன், நீ ஜெப வீராங்கனை, நீ ஒரு பரிசுத்தவான், நீ ஒரு பரிசுத்தவாட்டி, நீங்க சாதாரணமா நல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்மை ஆண்டவர் ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் வைத்திருக்கிறார். You are not an ordinary person. நீங்க சாதாரணமான உலகத்துடைய அற்ப காரியத்துக்காக, உலகத்துடைய ஆசை இச்சைகளுக்காக, உங்களுடைய சுய விருப்பத்துக்காக தேவன் வைத்திருக்க ஸ்தானத்தை இழந்தப்படாகுதுங்க. ஆமே. இங்க ஏசா செய்த மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போகிறான். ஆக்சுவலா ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவன் என்று முற்பிதாக்கள் தகப்பனை நம்ம சொல்லுகிறோம். ஆனா முதல் எப்படி வரணும்? ஆபிரகாம் முதல் மகன் ஈசாக்கு, அதனுடைய மகன் ஏசா, அப்படிதான் வந்திருக்கணும். ஆனா இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டதுனால தேவ பிள்ளையில யாக்கோபு அந்த ஸ்தானத்துக்கு வந்து விடுகிறான். யாக்கோபு தவறாய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறான். தேவ பிள்ளையில ஒரு நாளும் நீங்க உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்க ஸ்தானத்தை விடவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனம் கூட வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 26:19. அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவா செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான். விளையாட்டுக்கல்லவா செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான். இங்க நீதிமொழிகள் சாலமன் சொல்றாரு, நான் மற்றவனை வஞ்சித்து, தேவ பிள்ளையில நான் வஞ்சித்துட்டு நான் விளையாட்டுக்கு தான் செஞ்சேன். இது எவ்வளவு பெரிய தவறான காரியம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு நாள மற்றவர்களை வஞ்சிக்க கூடாது, அப்படின்னா ஏமாற்றக்கூடாது. இந்த யாக்கோபு அப்படிதான் ஏமாற்றுக்காரனா இருந்தான். தன் சொந்த சகோதரனையே அவர் ஏமாற்றி விட்டான். ஒரு முறை தகப்பன் நான் மரண தருவாயில இருக்கிறேன், ஈசாக்கு சொல்லுகிறாரு, மகனே எனக்கு நல்ல வாய்க்கு ருசியான ஒரு சமைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெபேக்கால் திருட்டுத்தனமா கேட்டுவிட்டு தன் இளைய குமாரனுக்கு யாக்கோப்புக்கு என்ன பண்ணனா, அவர் வீட்டிலேயே சமைச்சு கொடுத்து அவன் தோல் மேல ரோமத்தெல்லாம் போட்டுட்டு என்ன சொன்னா திருட்டுத்தனமா ஈசாக்குல அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். தெய்வ பிள்ளையில மற்றவர்களை வஞ்சிப்பது மிக மிக தவறான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஆசீர்வாதத்தை தவறாய் பெற்றுக்கொள்ள நாம பார்க்கிறோம். போகட்டும். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கையிலே தானே. ஆண்டவர் இங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். கேட்கிறாங்க, எதனால ஆண்டவர் உங்களை வஞ்சித்தோம்? தசம பாகங்களினால, காணிக்கைகளால. அருமையான தேவ பிள்ளைகளே, தசம பாக காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்துல சரியாயிருக்க வேண்டும். இன்னொன்னு சொல்றேன், மணி மாத்திரம் இல்ல, காணிக்கை பணம் மாத்திரம் இல்ல, உங்க நேரங்கள் சரியாய் கொடுக்கப்பட வேண்டும், உங்க தாளந்துகள் சரியாய் கொடுக்கப்பட வேண்டும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பொறுப்புகளை சரியாய் கொடுக்க வேண்டும், உங்க கர்த்தர் உங்களுக்கு நம்பி வைத்திருக்கிற காரியங்களில் சரியாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. 10ல் ஒரு பங்கு கொடுக்கணும், தசம பாகம். அதே போல நம் நேரத்துல ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இல்ல, குறைந்தது ஒரு 2 மணி நேரம் 40 நிமிஷமாவது நம்ம கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அது 2 மணி நேரம் 40 நிமிஷம் கேட்கறல, அட்லீஸ்ட் 1 மணி நேரம் எனக்காக வீழ்த்தி இருக்க கூடாதா? ஒரு 1 hour கூட நீங்க கர்த்தருக்கு கொடுக்கலன்னு சொன்னா உண்மையான விசுவாசே கிடையாது. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் ஆண்டவரை வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு என்ன வஞ்சித்தீர்கள் என்று கர்த்தர் இங்க குற்றம் சாட்டுகிறார். இங்க பணத்தினால் மாத்திரமில்ல, கர்த்தர் உங்களுக்கு நல்ல பாடுகிற தாளந்து கொடுத்திருக்கலாம், கர்த்தர் நல்ல வேதத்தை வாசிக்கிற தாளந்து கொடுத்திருக்கலாம், ஒரு நல்ல ஊழிச்சுகிற தாளந்து கொடுத்திருக்கலாம். அதை கர்த்தருக்காக பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம வஞ்சிக்கவே முடியாது. ஆமென். அது இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கும். அப்போஸ்தலர் 5:2 வாசிங்க பார்க்கலாம். தன் மனைவியை அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சி
வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார். இந்த சம்பவம் அங்கு அறிந்திருக்கிறோம். அங்கே அனனியா சப்பீரால் செய்கிற ஒரு தவறான காரியம் என்ன காரியம் சொன்னா, அவர்கள் 2 பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு பங்கை வஞ்சித்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்துல அவங்க ஒரு பங்கை தனக்கென்று வைத்துக்கொண்டு பேதுருக்களை சொல்றாங்க, இவர்தான். பேதுரு கேட்பாரு, இவர்தான் நீங்க விற்றீங்களா? இவர்தான். அதுல பொய்யை சொல்றாங்க. தனக்கென்று ஒரு வஞ்சித்து வைத்ததை மறைத்து விடுகிறார்கள். அந்த வினாடி பொழுதே அவன் மரித்து போகிறான். ஹல்லேலூயா. மறுபடியும் அவன் மனைவி வருகிறார், சப்பிரால் வருகிறார். சப்பிராலும் இதே வார்த்தையை சொல்லுகிறார், இவளதான். அங்க அவளும் மரித்து போகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நாம் வஞ்சிக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் நம்ம சரியா இருக்க வேண்டும். தேவனிடத்துல நம்ம மறைக்கவே முடியாது. அங்க பேதுருவிடத்துல அனனியா சப்பீரால் மறைத்ததுனால, தனக்கென்று ஒரு பங்கை வஞ்சித்து வைத்ததுனால என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, ஒரு மரணம் நடக்கிறது நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கூட வாசிங்க பார்க்கலாம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் நின்று உங்க மனசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் நின்று விலகிவிடுமோ? அப்படின்னா பிசாசு உங்களை வஞ்சித்து விடுவானோ? பிசாசு உங்களை ஏமாற்றி கிறிஸ்துவை பற்ற உண்மை அந்த சத்தியத்தை விட்டு விலகி விடுவீங்களோ என்று பயந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். இந்த காஷன் நமக்கு தான் தேவ பிள்ளைகளே. இன்னைக்கு கிறிஸ்துவை விட்டு, அன்பை விட்டு, கிறிஸ்துவ அந்த தேவ பயத்தை விட்டு விலகி விடுவோமோ? ஏன்னா எவனை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு வகை தேடி கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இதுல நீங்கள நான் ஜாக்கிரதையா இருப்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. ஆமென். நாம் வஞ்சித்து கூடாது. எனக்கு ஏசா அப்படி வஞ்சிக்கப்பட்டதுனால தான், தந்திரமா பிசாசு அவனை வஞ்சித்தபடினால்தான் அவனுக்குடைய இந்த ஸ்தானத்தை அவன் இழந்து போகிறத நான் பார்க்கிறோம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஏசாவின் தேவன் ஆக்சுவலா வந்திருக்கணும். ஆனா அங்க ஏசா அந்த முதற் பிள்ளையானவன், அந்த சிரேஷ்ட புத்திரன், அவன் அந்த ஸ்தானத்துல இல்ல. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உனக்கு வைத்திருக்க ஸ்தானத்தை ஒரு நாளும் மிஸ் பண்ணவே கூடாது. ஆமென். தேவ பிள்ளைகளே, நிறைய காரியங்களை பார்க்க ரோமர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிப்போம்னால் அங்க சொல்லப்பட்டிருக்க வாசிக்க கேட்கலாம். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஹல்லேலூயா. பாவம் வஞ்சித்து கொன்றது. எத்தனை பெரிய பயங்கரமான காரியம் சொல்லப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளே, நீங்கள நான் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசா ஒரு நல்ல ஒரு தலைவர் தான். ஏசா ஒரு நல்ல தேவ மனுஷன் தான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனா அவன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போடுகிறான். எதுக்குன்னா ஒரு கூழுக்காக. நீங்களும் நானும் தேவனத்தை எத்தனையோ பொருத்தனைகளை நீங்க பண்ணியிருப்பீங்க. எத்தனையோ உடன்படிக்கைகள் கர்த்தர் உங்களோட கூட பண்ணியிருப்பார். ஒரு அழிந்து போகிற ஒரு அற்பமான இச்சைக்காக, அழிந்து போகிற அற்பமான ஒரு காரியத்துக்காக நீங்க உங்களுடைய தீர்மானங்களை, உங்களுடைய பொருத்தனைகளை விட்டுவிடவே கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள நானும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. முதலாவது சகரியா பண்ண தவறை நம்ம பார்த்தோம். அவனுக்குள்ள விசுவாசம் குறைவா இருந்தது. 2வது ஏசா பண்ண தவற்றை நாம் பார்த்தோம். அவன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போகிறார். கடைசியாக 3வது யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வாசிக்க கேட்போம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்மோடு கூட வருவோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரில ஒன்றும் பிடிக்கவில்லை. ஹல்லேலூயா. இங்க நடக்கிற காரியம், ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பேதுரு தன்னுடைய பழைய தொழிலுக்கு போகிறார். மீன் பிடிக்க போறேன்னு போயிடுறாரு. பேதுரு குறித்து ஆண்டவர் பெரிய தேவ திட்டத்தை வைத்திருந்தார். ஏற்கனவே 3.5 வருஷம் கூட வைத்து உருவாக்கி இருந்தார். அவன் பெரிய அப்போஸ்தலனாய் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம்.
அருமையான தேவ பிள்ளைகளே. ஆனா பேதுரு என்ன நடக்குதுனாக்கா, நான் மறுபடியும் மீன் பிடிக்க போறேன். இது பேக் ஸ்லைடிங் ஸ்பிரிட், பின்வாங்கி போகிற ஒரு காரியம். தேவ பிள்ளைகளே, பேதுரு ஒரு நல்ல ஒரு லீடர் தான். பேதுரு நல்ல ஒரு அப்போஸ்தலர். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படிதான் அந்த பேதுரு கர்த்தர் உருவாக்குனார். அதுக்காக தான் வலைகளை பழுது பார்த்துட்டு இருக்கும் போது வலைகளை விட்டு என்னை பின்பற்றி வாங்கினாரு. உடனே வந்துட்டான். 3.5 வருஷம் நல்லா ட்ரெயின் பண்றாரு. அப்போஸ்தலனா இருக்க வேண்டியவர் என்ன செய்யறாக்கா, மறுபடியும் பழைய தொழிலுக்கு போறேன்றாரு. போறது அவர் மாத்திரம் போல, கூட ஒரு கூட்டத்தையும் கூட்டு போறாரு. தெய்வ பிள்ளைகளே, அங்க பின்னாடி ரொம்ப அழகா அங்க சொல்லப்பட்டிருக்கோம். நம்ம வாசித்தீங்கன்னாக்கா, அங்க முழுதும் ட்ரை பண்ணுவாங்க, ஒரு மீன் கூட கிடைக்காது. மறுபடியும் ஆண்டவர்களை சந்திப்பாரு. ஆண்டவர் சந்தித்து ஆண்டவரோ அவனோடு பேசுவாரு, என் ஆட்டுக்குட்டையில மேய்ப்பாயாக. ஒரு கமிட்மெண்ட்குள்ள வருகிறது நான் பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இங்க 3வது பேதுரு குறித்து நான் பார்க்கிறோம். பேதுரு செய்த காரியம், அவர் பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டான். தெய்வ பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நாள் பின்மாற்றம் வரக்கூடாது. சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமா இருந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பயமான சூழ்நிலை வந்தாலும், ஒரு பேதுரு யோசிச்சிருப்பார், ஏசு இருக்கிற சந்தோஷமா இருந்தோம், ஏசு இருக்கிற நல்லா சாப்பாடு கிடைச்சிச்சு, ஏசு இருக்கிற நல்லா ஊழியம் கிடைச்சிச்சு, எல்லாத்தையும் ஏசு பார்த்து கொண்டார். இனி நான் எங்க போவேன், இனி என்ன கொண்டு என்ன செய்ய முடியும், அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல மறுபடியும் பின்வாங்கி போகிற, மறுபடியும் பழைய தொழிலுக்கு போகிற. தேவ பிள்ளைகளே, உங்க மேல வைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் ஒரு நாளும் மாறாது. ஆமென், ஆமென். ஒருவேளை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்து இருப்பார், ஆனால் ஆண்டவர் தரிசனத்துக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, அங்க பின்மாற்றத்துக்குள்ள போகிறான். ஒரு நல்ல தலைவர் தான் பேதுரு. நல்ல துடிப்புள்ள ஒரு சீஷனா இருந்தார். இயேசு கூட இருக்கும்போது துடிப்புள்ள ஒரு சீஷனா இருந்தா. ஆனா பாருங்க, இயேசு இல்லாத சமயத்தில் பின்வாங்கி போகிறார். சில நேரத்தில் நம்ம கடினமான சூழ்நிலைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, நம்மள ஆவிக்கு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இல்லாத சமயத்துல நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம அறியாம பின்வாங்கி போயிடுவோம். ஓ தேவ பிள்ளைல, ஒரு நாள் பின்மாற்றத்துக்குள்ள போகக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன், தேவனுடைய பிள்ளைங்க பின்வாங்குவீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டமா பின்வாங்கி போயிடும். ஆமே. உங்க வீட்டுல நீங்க நல்ல ஒரு விசுவாசியா இருக்கலாம், நல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளையா இருக்கலாம், நல்லா ஜெபிக்கிறவர்களா இருக்கலாம், நல்ல வேதத்தை வாசிக்கிற கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைப்பா, ஏதோ ஒரு சூழ்நிலையினால, ஏதோ ஒரு போராட்டத்தினால, உனக்கு வந்து பிரச்சனைனால நீங்க பின்வாங்குவீங்கன்னா உங்க ஹோல் ஃபேமிலியை பின்வாங்கிடும். தெரியுமா? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். பேதுரு ஒரு நல்ல ஒரு சீஷனா இருந்தவன், அவனுக்குள்ள ஒரு தடுமாற்றம், ஏசு இல்ல அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு அவனுக்கு பின்னாடி ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்களெல்லாம் மறந்து போயிட்டாரு. நான் போயிட்டு உங்களுக்கு தேற்றரவால நான் அனுப்புவேன், அவர் உங்களை நடத்துவார், நீங்க அப்போஸ்தலர தேசங்களுக்கு போவீங்க, உலகெங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிப்பீங்க, சொன்னப்பட்ட வாக்கு தத்தங்களை அவன் மறந்து போகிறாரு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்படியேப்பட்ட பின்மாற்றத்துக்குள்ள போன பேதுருவை கர்த்தர் விடவே இல்லை. கர்த்தர் உறுதியாய் பெற்று கொண்டார். நடந்த சம்பவங்களுக்கு நன்றா தெரியும். மறுபடியும் ஆண்டவர் பேதுரோடு பேசுகிறார், பேதுரோடு இடைப்படுகிறார். என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாகன்னு சொல்றாரு. நான் நீ என்னை நேசிக்கிறையான்னு கேட்கிறாரு. அப்போதான் அவன் மறுபடியும் அர்ப்பணிக்கிறான். அந்த பேதுரு தான் பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த பேதுரு தான் பிரசங்கம் பண்ணப்பட்ட போது 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த பேதுரு தான் சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணு என்ன இடத்துல இல்ல, இயேசுவின் நாமத்துல எழுந்து நட என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஆவியான நிறைவுக்கு பிறகு பேதுரு வல்லமையான பாத்திரமாய் மாறுகிறார். ஒரு தலை சிறந்த அப்போஸ்தலனா இருக்கிறத நீங்கள நான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ தடுமாற்றங்கள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். நாம் ஒரு நாள் பின்வாங்கி போகவே கூடாது. ஆமென். வேதத்துல நிறைய வேத வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னாகும் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். என்னாகும் புஸ்தகம் 32:15 வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால், அவர் இன்னமும் அவர்களை வனாந்தரத்திலே இருக்க பண்ணுவார். இன்னும் அவர்களை வனாந்தரத்திலே இருக்க பண்ணுவார். இப்படி நீங்கள் இந்த ஜனங்கள் எல்லாரும் அழிய பண்ணுவீர்கள் என்றார். தேவ பிள்ளைகளே, அங்க பாருங்க, அங்க பின்வாங்கி போனா இன்னும் வனாந்தரத்திலே இருப்பீர்கள். அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம். தேவ பிள்ளைகளே,
நாம பின்வாங்கி போகவே கூடாது, ஒரு நாளும் பின்வாங்கி போகக்கூடாது. ஆமே, நாம் பின்மாற்றத்துக்குள்ள போகவே கூடாது. கலப்பையின் மேல கை வச்சுட்டேன், அதை என்ன பண்ணாக்கா ஒரு நாள் கை எடுக்க மாட்டேன். ஒரு தானியேல் தீர்மானத்துல உறுதியா இருந்தாரு. நீங்க கர்த்தர் செய்த பொருத்தனைகளை தீர்மானங்களை உறுதியா இருங்க. நான் இப்படி வேதத்தை வாசிப்பேன், இப்படி ஜெபம், இப்படி பரிசுத்தமா வாழ்வேன், கர்த்தருக்காக நான் வைராக்கியம் பாராட்டுவேன், என்னென்னலாம் ஆவிக்குரிய நல்ல தீர்மானம் எடுத்தீங்களோ அதுல உறுதியா இருங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாள் வெட்கப்பட விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, பேதுரு நாம் தொடர்ந்து பின்னாடி வாசினா 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 21:15 வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். ஓகே. அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக என்றார். ஹல்லேலூயா. ஆனா ஒன்னு சந்தோஷமான செய்தி தெரியுமா? நம்ம பின்வாங்கி போகிற சமயத்துல ஆண்டவர் ஒரு நாள் விட்டு விடவே மாட்டார். ஆமென். தட்ஸ் a good news. அவர் நம்ம தொடர்ச்சியா வருவார், நம்மோடு பேசுவார், இடைப்படுவார். நம்மளை விட்டா வேற ஆல்டர்னேட்டிவ் ஆண்டவருக்கு கிடையவே கிடையாது. தெய்வ பிள்ளையே, ஒருவேளை நீங்க கேட்டுக்கொண்டு தெய்வ பிள்ளைகளே பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டீங்களா? எவ்வளவுதான் பிரதர் ஜெபம் பண்றது, எவ்வளவுதான் பரிசுத்தமானது, அப்படி வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருந்த, கர்த்தருக்காக உண்மையா இருந்த, கர்த்தருக்காக எல்லா காரியத்திலும் என்னால் முடிஞ்ச அளவு செய்தேன். ஆனா எனக்கு வர ஃபீட்பேக், எனக்கு வர காரியங்கள் எல்லாம் நஷ்டமோ கஷ்டமோ வேதனை தானே வருது. பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். டெஃபினட்டா சொல்றேன், கர்த்தர் உங்களை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். என்ன தெரியுமா செய்வாரு? உங்களை தொடர்ந்து வருவார். பேதுருவை தொடர்ந்து போயிட்டு ஆண்டவர் விடவே இல்லை. நடந்தது, என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டு என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளை, அந்த பேதுரு தான் பயங்கரமான காரியங்களை செய்கிறத பார்க்கிறோம். ஆமென். ஆண்டவர்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். நீங்க எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு 3 நபர்களை நம்ம பார்த்தோம். சகரியா ஒரு நல்ல தேவனுடைய ஆசாரியன் தான், கடவுளுக்கு பயப்படுற மனுஷன் தான், அவனுக்குள்ள விசுவாச குறைவு இருந்தது. 2வது ஈசாக்குனுடைய மகனா இருந்தான். பாருங்க, சிரேஷ்ட புத்திர பாகத்தை இருந்தான், பெற்றுக்கொண்டவனா இருந்தான். அவன் கூழுக்காக அதை விட்டு போடுகிறவனா இருந்தான். பேதுரு ஆண்டவரால் 3 வருஷம் உருவாக்கப்பட்ட நல்ல அப்போஸ்தலன் தான். ஆனா இயேசு இல்லைன்ற சூழ்நிலையில அவன் மறுபடியும் பழைய தொழிலுக்கு போகிறான். தேவப்பிள்ளை, நான் 3 பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கர்த்தர் விடவே இல்லை. கர்த்தர் அவங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு உண்மையிலவராக இருக்கிறார். அவளை கனப்படுத்துகிறார். உங்க வாழ்க்கையை நிச்சயமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில தடுமாற்றங்கள் காணப்படுகிறதா? உங்க விசுவாசத்துல, ஆவிக்கிற வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில, பரிசுத்தத்துல தடுமாறுறீங்களா? சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களை விட மாட்டார். ஆமென். கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை நிச்சயமா அவர் செய்து முடிக்க உண்மையிலவராக இருக்கிறார். ஈர்க்கணங்களை கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல ஆண்டவரே மாலவழிக்காய் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி. வேதத்துல காணப்பட்ட விலையேற பெற்ற பாத்திரங்கள் அநேகம் இருக்கிறது ஆண்டவரே. அவருடைய சில தடுமாற்றங்கள் குறித்து நாங்கள் பார்த்தோம். சகரியா நல்ல ஆசாரியனா இருந்தோம், அவர்களுடைய விசுவாச குறைவு இருந்தது ஆண்டவரே. ஆனா ஏசா தன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டுகிறவனாய் இருந்தான் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பேதுரு பின்வாங்கி போகிறவனா இருந்தான் ஆண்டவரே. ஆனாலும் மறுபடியும் கர்த்தர் எல்லாம் அவர்களை ஆண்டவரே உயிர்ப்பித்தீர் அல்லவா? இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை எங்கள் ஜெபங்களுக்கு எதெல்லாம் பதில் வரலையோ, இயேசுவின் நாமத்தில் சகரியாவின் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்த என் ஆண்டவர் இவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வருவதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அற்புதங்கள் காணட்டும் இயேசுவின் நாமத்தில். என்னென்ன ஆசீர்வாத குறைவுகள் மலட்டு தன்மையா இருக்கிறதோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டதுன்னு சொன்ன கர்த்தர், இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் வருவதாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அன்பு தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பேதுரு பின்வாங்கி போன பேதுருவை ஒரு தலை சிறந்த அப்போஸ்தலனாய் மாற்றினதோ போல் ஆண்டவரே இவர்களையும் பயன்படுத்துவீராக, இவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீராக நான் ஜெபிக்கிறேன்ப்பா.
ஒன்னு கேட்கிறேன் ஐயா, ஒரு நாள் நாங்கள் உங்களை விட்டு பின்வாங்கி போக கூடாது, ஒரு நாள் நாங்க உங்களை விட்டு விலகி போக கூடாது ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். உமக்கென்று நிலைத்திருக்கிறவளாய், உம்மில நிலைத்திருக்கிறவளாய் எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த மக்களை ஆசீர்வதியும் கனப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல தலைவர்களுக்கும் தடுமாற்றங்கள் உண்டானதை பார்த்தோம். ஒருவேளை நீங்களும் தடுமாற்றத்தோடு இருப்பீங்களா? சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். தைரியமா இருங்க, விசுவாசத்துல இருங்க, எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருங்க. கர்த்தரை விட்டு ஒரு நாள் பின்வாங்கி போகாதுங்க. கர்த்தர் உங்களை வாலாக்காம தலையாக்குவார், உங்களை கீழாக்காம மேலாக்குவார். ஆமென். God bless you. God bless you.